அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் நடத்துகிறோம், பொண்ணுங்களை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு கேவலமாக ஒரு அக்யூசேஷனை வைக்கிறாரு. இவன் மரியாதை எல்லாம் பேசுகிறாரு. ஒரு மினிமலா ஒரு மரியாதை கட்சியை பத்தி பேசுறாங்க. ஏன் ஒரு மான நஷ்ட வழக்கு போடலாம்? ஒரு நிமிஷம் மேடம், அவர் மேல மான நஷ்ட வழக்கு போடலாம். மேடம் யாரும் ஏசுநாதர்லாம் கிடையாது. நீங்க எப்படி எல்லாரும் ஏசுநாதரா ஆயிட முடியுமா? எல்லாம் ஆன்மீகவாதியா புத்தர் மாதிரி இருக்க முடியுமா? விமர்சனங்கள் பேசலாம், தனிநபர் விமர்சனங்கள். விஜய் வந்து சரி கிடையாது, அவருடைய நடவடிக்கை சரி கிடையாது அப்படின்னு சொல்றது வேற. தனிநபராக வந்துட்டு ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு வைக்கும் போது நீங்க ஏன் மன நஷ்ட வழக்கா நீங்க போடக்கூடாது? என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? நீங்க என்ன தெரியுமா முட்டு கொடுக்குறீங்க? ஒருத்தன் அசிங்கமா உங்களை திட்டுவான், நீங்க மினிமலிஸ்டிக்கா இல்ல நான் முடிக்கவே இல்ல நான் முடிச்சிடுறேன். நீங்க கேளுங்க. நான் ஒருத்தவங்க உங்களை அசிங்கமா கேவலப்படுத்துறான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீ தொட்டு பாரு, நீ ஜேர்னலிஸ்ட்னா என்ன வேணா பேசுவியா? எக்ஸாக்டான வார்த்தைகள் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே நான் பதிவு பண்றேன். ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல அவர் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு. தொட்டு பாரு, நீ தொட்டுவியா? நீ ஜேர்னலிஸ்டா வேணா பேசுவியா? அவ்வளவுதான். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு கவுண்டர் வந்து கொடுக்கக்கூடாது. இது கூட கொடுக்கக்கூடாது. இதான் நாங்க கிடையாது, சாரி, தாவேகா சார்ந்த ஒரு அங்க கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து கொடுத்துட்டாரு. இல்ல கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? கொடுத்துருக்க. ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? கொடுத்துருக்கான்னு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி இழுத்து போட்டு அடிக்கணும் அவனை வாய்க்கு வந்த மாதிரி பேசினாரு மேடம். கொச்சப்படுத்தினாரு, பர்சனலா அசாசினேட் பண்ணாரு, கேரக்டர் அசாசினேட் பண்ணாரு, பெண்களை கம்பேர் பண்ணி. ஓகேங்களா? நம்ம இது ரொம்ப லென்த்தாக கொண்டு போவோம் இந்த டாப்பிக்கை. ஓகேங்களா? இந்த மாதிரி பேச திரு ஆதவர்ஜுனா நீ இப்படி பேசுவியா, நீ அடிச்சிருவியா, நீ தொட்டு பாரு பார்க்கலாம் அப்படின்ற பதில் கூட சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா?